தினமலர் ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம். சாத்தனூர்னு ஒரு ஊர், அங்கே கோவிந்தபுரத்துலேருந்து கிட்டக்க தான் இருக்கு, ஆடுதுறை கிட்டக்க. அங்கே ஒரு மூலன்னு ஒரு இடையன். அந்த இடையன் மாடு மேய்ச்சிட்டு அன்னைக்கு அவனுக்கு விதி முடியறது. மாடுகள்கிட்ட அவ்வளவு அன்பு. அந்த கோக்கள்லாம் குழந்தைகளாக பாவிச்சு அதுகளுக்கு ஆகாரம் கொடுத்து, தீர்த்தம் கொடுத்து, தடவி கொடுத்து, அதுக்கு இன்னொன்று பேர் வச்சு கொஞ்சுவான். யாருன்னா கோசம்ரக்ஷணம் பண்ணுறாளோ, நாட்டு பசுக்களை வேணுங்கிறதெல்லாம் அதுகளுக்கு செஞ்சு அதுகளை பாதுகாக்கிறாளோ அவளுக்கு பிரயத்தனம் இல்லாமல் கிருஷ்ண கிருபை கிடைக்கும். 33 கோடி தேவதைகள் அனுகிரகம் கிடைக்கும். அந்த மாதிரி கோசாலையில் இருக்கிற மண்ணு கூட பவித்திரமானதுன்னு சொல்கிறான். மகான்கள்லாம் வருவா அந்த இடத்த தேடி. பெரிய புராணத்தில் நிறைய இடங்களில் கோசம்ரக்ஷணம் சண்டிகேஸ்வர நாயனார் சரித்திரத்தில் இருக்குது, ஆனாய நாயனார் சரித்திரத்தில் இருக்குது, திருமூலர் சரித்திரத்தில் இருக்குது. மகாபரிவா சொல்கிறார், சின்ன வயசில் நீ பால் குடிக்கிற காலம் வரல உங்கள் அம்மா உனக்கு பால் கொடுத்தா, அந்த காலம் தாண்டினதுக்கு அப்புறமும் நீ கடைசி மட்டுக்கும் பால் காப்பி டீ எல்லாம் குடிக்கிறியோ இல்லையோ, அந்த பால் கொடுக்குற அம்மா யாருன்னு கேட்குறார். கோமாதா இல்லையா? அதனால் அந்த தாயாரை கைவிடக்கூடாது. அம்மாவுக்கு வயசாகிடுத்து, இனிமேல் சமைச்சு போட முடியாதுங்கனால அம்மாவை கை விட்டுடுவான்னு கேட்குறார் பெரியவா. இன்னைக்கு கை விட்டுட்ட காலத்தில் நம்ம இருந்துட்டு பேசணும். அது மாதிரி கறவை நின்று போன பசுக்களை அடிமாட்டுக்கு கொடுக்கக்கூடாது, மகா பாவம்னு சொல்கிறேன். அதை நீ வச்சு காப்பாத்தினா அதுக்கான செலவுக்கு பல மடங்கு உனக்கு கொடுக்கும், அவ்வளவு அனுகிரகம் கிடைக்கும். அப்படி அன்பு காட்டி இருக்கிற அந்த மூலனுக்கு அன்னைக்கு உயிர் போயிடுத்து, அந்த உடம்பு கீழே விழுந்து எடுத்து ஜீவன் போயிடுத்து. இந்த பசுக்கள்லாம் அந்த மூலன் காட்டின அன்புனால அப்படியே கதறி அழுது அவன் உடம்பை நக்கி கொடுத்து கண்ணீர் சொரிஞ்சு நிற்கிறது. இந்த சுந்தரநாத யோகி இதை பார்த்துட்டார். பசுக்களோட அழுகு அவருக்கு தாங்கலை. அவர் நினச்சிட்டார், இவன் உடம்புல நான் பூந்து விடுறேன், இதுகளெல்லாம் கொண்டு போய் அந்த சாயந்தரம் அன்னைக்கு மேய்ச்சல் ஆனவுடனே அதுகளை கொண்டு தொழுவத்தில் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி இங்கே இந்த உடம்பை விட்டு என் உடம்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினச்சி கூடு விட்டு கூடு பாயறதுன்னு பரகாய பிரவேசம் பண்ணி மூலனோட உடம்புல பிரவேசிச்சுட்டார். தன் உடம்பை பத்திரமா ஒரு மர பொந்தில் பதுக்கி வச்சு விட்டார். இந்த மாடுகளுக்கும் ஒரே சந்தோஷம். அதுகள் சந்தோஷத்தை பார்த்து இவருக்கு சந்தோஷம். எல்லாம் சுற்றி சுற்றி வருது, வாழை தூக்கிறது, சத்தம் கொடுக்கறது, நக்கிறது, உடம்பெல்லாம் ஒரே சந்தோஷம். வந்தவுடனே அது தானே அதுக்கு இடம் தெரியும், தன்னோட இடம். அந்த இடத்துக்கு வந்தவுடனே உள்ளே போயிடுத்து. சரி, வேலை முடிஞ்சதும் நாம் கிளம்பி போகலான்னு நினைக்கிறத மூலனோட மனைவி ஓடி வந்தா. பழக்கமாக விட இன்னைக்கு ரொம்ப தாமசமாக வந்திருக்கியா, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறா. உடம்பு சரியில்லையாங்கிறா. கிட்ட வராது, என்னை தொடாதேன்னு. அட பாவி மனுஷா, கட்டின பொண்டாட்டினா என்னை தொடாதேங்கிரி. இதெல்லாம் நான் புருஷன் இல்லையாண்ணா குய்யோ முறையோன்னு கத்தி நான் கிராமத்து பொம்மனாட்டி. இந்த அநியாயத்தை கேட்பார் இல்லையா, என் புருஷன் என்னை தொடாதேங்கிறாரு, நான் புருஷன் இல்லையான்னு சொல்கிறாரு அப்படின்னு கற்றுன்னு கத்தினா. உடனே ஊர் கூடி போயிடுத்து பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டா. என்னப்பா அப்படி சொல்கிற மூலா, உடம்பு சரியில்லையா, உனக்கு என்ன பொண்டாட்டியோட சண்டையா? சண்டையெல்லாம் இல்லை, இது மூலன் தான், அது உடம்பு மூலன், உள்ளே இருக்கிறது மூலன் இல்லை, இவ என் மனைவி இல்லை அப்படின்ன ஒன்று என்ன சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறானேன். அப்புறம் ஒரு சில பேருக்கு சந்தேகம் கேள்விகள்லாம் கேட்டால் சாஸ்திரங்கள்லேருந்து ஆகமங்கள்லேருந்தெல்லாம் பதில் வருது. மூலன் அவ்வளோ படித்தவன் இல்லை. அப்போ அவள் தெரிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு சித்தர் உள்ளே இருக்கார் இந்த உடம்புக்குள்ளே அப்படின்னு தெரிஞ்சு போய், அம்மா தப்பாக எடுத்துக்காத, உன் கணவனுடைய காலம் முடிஞ்சு இந்த உடம்புல ஒரு சித்தர் வந்திருக்காரு போல இருக்க, அவரை நீ தொந்தரவு பண்ண முடியாது, அவர் போக்கில் விட்டுடு அப்படின்னு சொன்ன உடனே அவள் அழுது கதறி மனசை தேத்திக்கிறா. இவர் கிளம்பி போயிட்டார். உடம்பு விட்டு இடத்துக்கு திருப்பி பார்த்தா உடம்பை காணும். இப்போ இந்த உடம்பை விட்டுட்டு அதுக்குள்ளே போகிறதுக்கு அந்த உடம்பு வேணுமே, அந்த உடம்பு இல்லையே. கண் மூடி தியானம் பண்ணுறார், சிவபெருமான் தரிசனம் கொடுக்குறார். எல்லாம் என்னோட விளையாட்டு தான்ப்பா, அந்த உடம்பு இனிமேல் அவனுக்கு கிடைக்காதுன்னு விட்டார். ஏன் சுவாமி, நான் என்ன தப்பு பண்ணினேன்? நீ ஒன்றும் தப்பு பண்ணலைப்பா, ஜனங்கள்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கா. ஜனங்களுடைய தவ பயனால் இந்த மூலனோட உடம்புல நீ இருந்து கொண்டு எங்கிட்ட நந்தியம் பெருமான்ட்ட நீ படித்த விஷயங்கள்லாம் உலகத்துக்கு எடுத்து சொல்லுன்னு பகவான் ஆக்ஞை பண்ணினார்.
நந்தியருளாலே மூலனை நாடி, நந்தியருளாலே மூலனை நாடி பின் நந்தியருளாலே சதாசிவனானேன், நந்தியருளாலே மெய்ஞானத்துள் நண்ணினேன், நந்தியருளாலே நான் இருந்தேனே. இந்த மூலனை ஏன் உடம்புக்குள்ள போய் பூந்துக்கணும்னு தோணித்து? சிவபெருமான் என்ன அப்படி பண்ணிட்டார். இந்த மாட்டுக்கு உபகாரம் பண்ணுறதுக்கு நான் உள்ள போய் நான் மாட்டினுட்டேன். அப்புறம் பார்த்தா இது சிவசங்கல்பம்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இனிமே உலக விவகாரத்தில் மாட்டிக்க கூடாதுன்னு என்ன பண்ணணும்? பேசினா பிரச்சனை, நினைச்சா பிரச்சனை, காரியம் பண்ணா பிரச்சனை. இது மூணு பண்ணாமல் ஒரு மனுஷன் இருக்க முடியுமோ? எது பண்ணினாலும் நல்லதே பேசி நல்லதே நினச்சி நல்லதே சொன்னால் புண்ணியம் வந்துடும். கெட்டதே பேசி கெட்டதே நினச்சி கெட்டதே பண்ணால் பாவம் வந்துடும். புண்ணியம் வந்தால் சொர்க்கம் கிடைக்கும், பாவம் வந்தால் நரகம் கிடைக்கும், திருப்பியும் ஜென்மா கிடைக்கும், திருப்பியும் புண்ணியம், திருப்பியும் பாவம், திருப்பியும் ஜென்மா. அப்போ எப்படி தப்பிக்கிறது? பேசாமல் எண்ணாமல் நினையாமல் இருக்க வேண்டும் நினச்சுட்டார். அங்கே இந்த திருவாவடுதுறை போனால் சிவபெருமானை வணங்கினார். அங்கே ஒரு படர ஆலவிருஷத்துக்கிட்ட உட்கார்ந்து விட்டார். நிஷ்டை அவ்வளோதான். ஞானிகள் தானே, பசி தாக தூக்கம் ஒன்றும் கிடையாது. சிவானந்த யோகத்தில் இருக்க. செயலற்றிருக்க சிவானந்தமாகும், செயலற்றிருப்பார் சிவயோகம் தேடார், செயலற்றிருப்பார் ஜகத்தோடு கூடார், செயலற்று இருப்பார்க்கு செய்தி உண்டாமேன்னு சொல்கிறார். பகவானோட மெசேஜ் யாருக்கு கிடைக்கும்னா, தன்னுடைய காரியம்னு யார் இல்லாமல் இருக்காளோ அவளுக்கு தான் கிடைக்கும். இப்போ ஜகத்தோடு கூடாமலும் இருந்து சிவயோகம்ங்கிறத அனுபவிச்சுட்டதுனால இனிமேல் அதை தேட வேண்டிய தேவை இல்லாமல் இருந்து, சரீரத்தோட தேவைகளும் சுயநலமான வாழ்க்கையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஞானிக்கு செய்தி கிடைக்குமா, மெசேஜ் கிடைக்குமா? அப்படி கிடைச்சதை வருஷத்தில் ஒரு பாடலாக 3000 பாடல் பாடியிருக்காருன்னு சொல்கிறது சரித்திரம். எத்தனை வருஷம் இருந்தாருன்னு தெரியாது. திருவாவடுதுறையிலேயே அடங்கினார். இன்றைக்கும் அந்த இடத்துல அப்படி ஒரு சாநித்தியம் இருக்குது. திருமூலர் சன்னதியில் போனால் வருஷா வருஷம் அந்த குரு பூஜை விழா அவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறா. சாத்தனூரில் எங்கே மூலன் உடம்புக்குள்ளே பூந்துண்டாரோ அங்கே ஒரு திருமூலருக்கு ஒரு கோவில் இருக்குது. திருவாவடுதுறையில் எங்கே சொன்னாரோ அங்கே ஒரு சன்னதி இருக்கு. இங்கே சாத்தனூர்லேயும் வெரி வெரி ரிமோட் வில்லேஜ், அப்படி ஒரு குக்கிராமம். அங்கே அவ்வளோ சிறப்பாக அவருடைய மாசாந்திர பூஜை கொண்டாடுறா. அத்தனை ஏழை ஜனங்கள் உட்காந்து கேட்கறது, கிராமத்து மக்கள்லாம் வருது. திருமந்திரம் முற்றோதல் பண்ணுறா, அவ்வளோ பேருக்கு அன்னம் பாலிப்பு நடக்கிறது. திருமந்திரத்தை பற்றி திருமூலரை பற்றி சொற்பொழிவு நடக்கிறது. ரொம்ப விமர்சையாக பண்ணுறா. இன்றைக்கும் பார்க்கும்போது நான் ஒரு தரம் போகிற பாக்கியம் கிடைச்சிது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இப்படி ஒரு மகான் இருந்து திருமந்திரத்தில் அவர் சொல்லாத விஷயம் இல்லை. யோக முறைகள் சொல்லியிருக்கார், ஆகமங்கள் சொல்லியிருக்கார், வேதத்தில் உள்ள நுட்பங்கள் சொல்லியிருக்கார், உணவு முறை பற்றி சொல்லியிருக்கார். பகவானை இந்த உடம்பிலிருந்தே மண்ணிலிருந்து விண்ணை தேண்டும் வித்தையை சொல்லியிருக்கார். இங்கிருந்து பகவானை தீண்டக்கூடிய மண்ணிலிருந்து விண்ணை தீண்டும் வித்தை, ஞான வித்தையை சொல்லியிருக்கார். ரொம்ப எளிமையான பாடல்களாகவும் சிலது இருக்கும். சிலது படிக்க 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 ஆழம் போயிட்டே இருக்கும். திருவள்ளுவர் எப்படி 1.5 அடியில் அப்படி வேத சாரமோ, இது 4 அடி, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அப்படி திருமூலர் 3000 பாடல்கள் அனுகிரகம் பண்ணினார். ஆனால் அது உலகத்துக்கு பயன்படணுமே. ஒருத்தர் எழுதி விட்டாருன்னா அது ஜனங்களுக்கு வந்து சேரணுமே. இவர் வருஷத்துக்கு ஒரு தடவை கண்ணை திறந்து இவர் பாடுவார்னு இவர் எழுதியிருக்க மாட்டார். அந்த நேரத்தில் யார் உயிரோடு இருந்தாலும் அவள் எழுதியிருப்பா. அவள் பத்திரப்படுத்தி அடுத்த வாழ் கொடுத்துருப்பா. இப்படி தலைமுறை தலைமுறையாக எத்தனை மகான்கள் எழுதி நமக்கு கிடைச்சதோ தெரியாது. இது இருந்தது. இது திருவாவடுதுறை சிவன் கோவிலில் சுவாமிக்கு எதிர்க்க பலிபீடத்துக்குள்ளே வைக்கப்பட்டு மூடப்பட்டுடுது. பிற்பாடு பல காலத்துக்கு இப்படி ஒன்று இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. திருஞான சம்பந்த மூர்த்திகள் திருவாவடுதுறை வந்த பொழுது இவர் தகப்பனார் வந்து ஒரு யாகம் பண்ணணும், அது பொருள் வேணும்னு கேட்டார். சிவபெருமானை பாடினார். பலிபீடத்தில் ஒரு பூதம் வந்து பணம் வச்சுட்டு போகும், அதை எடுத்து கொடு அப்பாவுக்கு, உலவா கிழியினர். அதாவது ஒரு மூட்டையில் பொற்காசு இருக்கும்.
எத்தனை எடுத்தாலும் குறையவே குறையாதான். இப்பெல்லாம் அப்படிலாம் பகவான் கொடுப்பார, மனுஷனோட பேராசை அவருக்கு தெரியும், கொடுக்க மாட்டார். ஞானசம்பந்தர் அப்பாட்டு கொடுத்துட்டு என்ன சொன்னார், நீங்கள் யஜ்ஞம் பண்ணிட்டு பாக்கி யாருக்காச்சும் இது மாதிரி தர்மகாரி மற்றவாள் கொடுத்துருக்கோம் வச்சுக்காதீங்கன்னுட்டார். அந்த பலிபீடத்தில் ஞானசம்பந்தரை சுற்றி வரும்பொழுது ஒரு வாசனை வருது. இது என்ன வாசனைன்னு தெரியலையே, ஏன் தைலம் தடவினாலா, பலிபீடத்து மேலே ஏதாவது சாம்பிராணி போட்டாலா? இல்லை சாமி, வழக்கமாக பண்ணுற பூஜை தான். இது ஏதோ ஒரு பரிமளம், ஒரு சிவ பரிமளம், ஒரு மனம் கமழறது என்ன. அப்புறம் இதை எடுக்கணும்னு சொன்னார். பெரிய பலிபீடம், நீ கூட பார்க்கலாம். எடுத்து பார்த்தா இந்த திருமூலரோட பாட்டு அடியில் இருந்தது. அப்படி தான் இன்னைக்கு வெளி உலகத்துக்கு அது கிடைச்சதுன்னு ஸ்தல புராணம் சொல்கிறது. ஞானசம்பந்தருக்கு பல காலம் முன்னாடி இருந்தவர் திருமூலர். பிற்பாடு சேக்கிழார் தெய்வ சேக்கிழார்னு சொல்லுவார். ஞான திருஷ்டியால் எல்லா நாயன்மார்களோட சரித்திரமும் பார்த்து அவர் எழுதி பெரிய புராணத்தை சரித்திரத்தை சேர்த்திருக்கார். திருமூலரை பற்றியும் அவர் அனுகிரகம் பண்ணின தத்துவங்களை பற்றியும் ஏராளமான மகான்கள் ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கா, நமக்கு நிறைய சொல்லியிருக்கா. ரொம்ப அன்றாட வாழ்வியலுக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள்லேருந்து மிக உயர்ந்த ஆத்ம ஞானம் வரையில் அவ்வளவும் திருமூலரால் அனுகிரகம் பண்ணப்பட்டிருக்கு. அவர் நமக்கு இந்த உடம்பை தெய்வத்தோட கருவியாக நினைத்து பேண வேண்டும், இந்த உடம்பை ஆலயமாக நினைக்க வேண்டும். ஞானானந்த சத்குரு சொல்லுவார், ஆலயம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆத்மா லயம், ஆத்மலயம் ஆலயம். ஆத்மலயம் ஆகிறதுக்கு தான் அந்த உடம்பு கொடுத்துருக்கு. ஆலயம்ங்கிறது தேகம். ஆனால் அதுக்கு பயன்பட்டு தெய்வீக நெறியோடு வாழ்ந்து எல்லாருக்கும் இனிமையானவராக வாழக்கூடிய வாழ்க்கை. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு ஒரு இன்சொல் தானேங்கிற. இது ஒரே ஒரு திருமந்திரத்தை வாழ்க்கையில் கடைபிடிக்க முடிஞ்சுடுத்துனா நமக்கு அருள் கிடைச்சிடும். மற்ற 3000 பாட்டு நமக்கு தெரியாட்ட பரவாயில்ல. யாவருக்குமாம் இறைவருங்கிறார். சில பேர் சிவனை பூஜை பண்ணுவா, சில பேர் பெருமாளை பூஜை பண்ணுவா, பேர் சொல்லலை. யாவருக்குமாம் இறைவர்னு விட்டார். பொதுவானது பச்சிலை, வில்வமாவோ துளசியாவோ இருக்கலாம். நீ அபிஷேகம் பண்ணு, ஒரு துளசியை போடு, நீ அபிஷேகம் பண்ணு, ஒரு வில்வத்தை போடு. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசிவிற்கு ஒரு வாயுரை. அத்தனை பேருக்கும் தாயாராக இருக்கிற கோமாவத்தாவுக்கு ஒரு பிடிச்சபடி புல்லு கூட, ஒரு அகத்திக்கீரை கட்டு கூட. உன்னால் முடிஞ்சது பண்ணேன். அது உனக்கு பண்ணக்கூடிய நன்மையில நீ ஒன்றுமே பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா? மகாபாரதத்தில் தர்மபுத்திரர் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி குருஜி முரளிதர சுவாமி சொல்கிறார். எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத பாபங்கள் கூட கோமாதாவுக்கு அகத்திக்கீரை புல்லு கொடுக்கறதுனால போயிடும்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ பெரிய புண்ணியம். யாவருக்குமா பசுவிற்கு ஒரு வாயுரை, கஷ்டமில்லாத தர்மம், அவ்வளவு பலன். யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிடிச்சபடி அரிசி எடுத்து ஒரு பானையில் போட்டுவிடும். எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதுக்கு நம்மளால முடியாது. இது சேர்ந்ததுக்கப்புறம் அதை கொண்டு எங்கேயாவது ஒரு கோவிலில் கொடுத்து சமைக்க சொல்லி யாருக்காவது ஏழைகளுக்கு கொடு, இல்லை நீயே சமைச்சு கொடு, இல்லை பாடசாலைக்கு கொடு, ஏதாவது தர்ம காரியங்களுக்கு கொடு. மகாபிரிவா சொல்றார், பிடியரசு திட்டம் தோணினதுக்கு இந்த பாட்டு காரணங்கிற. யாவருக்குமா முன்னும்போது ஒரு கைப்பிடி, வந்தது பூரா உனக்கே திங்கிறதுக்குன்னு வச்சுக்காத, பிறத்தையார் கொடுக்கறதுக்குன்னு வாழ். யாவருக்குமாம் பிறருக்கு ஒரு இன்சொல் தானே. உன்னால் வில்வமோ துளசியோ போட முடியலையா, உன்னால் கோமாதாவுக்கு ஃபீடு பண்ண முடியலையா, உன்னால் அன்னதானம் பண்ண முடியலையா, அட இனிமையாக பேசுப்பா, அவ்வளவு தானே. இனிமையாக சொல்ல, கடுமையாக பேசாத. நீ சொல்கிற வார்த்தையில் தேன் இருக்கட்டும், வார்த்தையில் இனிமை இருக்கட்டும். இது சாமானிய தர்மம், அதுக்குள்ள விசேஷ தர்மம் இருக்கு. இந்த தர்மங்களை கடைப்பிடிச்சு வாழறத மனுஷன் தன் சரீரத்தையே தேவாலயமாக உணர்ந்து உள்ளுக்குள்ள இறைவனை காணலாம்னு சொல்லி வாழ்வாங்கு வாழும் முறையை திருமூலன் நமக்கு சொல்லித்தரார்.